ஈரோடு கைத்தறித்துறை உதவி இயக்குநரிடம் தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் 100க்கும் மேற்பட்ட விசைத்தறி நெசவாளர்கள் திரண்டு கோரிக்கை விடுத்தனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் சுரேஷ் கூறுகையில், தமிழகத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பிரதானமாக உள்ளது நெசவு தொழிலாகும். இந்த தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல லட்சம் பேர் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் தமிழக அரசு விலையில்லா வேட்டி சேலை, பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை போன்ற திட்டங்களை 228 விசைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் 67,000 விசைத்தறிகள் மூலமாக அமல்படுத்தி பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி வருகிறது. இந்த திட்டமானது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் துவங்கி டிசம்பர் மாதத்தில் நிறைவு பெற்று தைப்பொங்கல் தினத்தன்று பொதுமக்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் உக்ரைன் போர் மற்றும் உலக பொருளாதார பிரச்சினை காரணமாக பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இலவச வேட்டி சேலை, இலவச சீருடை திட்டத்தை துவங்கிட அரசாணை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பினர் கைத்தறித்துறை உதவி இயக்குநரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழகத்தில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக விவசாயத்துக்கு ஈடாக பல லட்சம் நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருகிறது இந்த நெசவு தொழில். இதில் தமிழக அரசின் சார்பாக விலையில்லா வேட்டி சேலை உற்பத்தி, பள்ளி சீருடை உற்பத்தி போன்ற திட்டத்தின் வாயிலாக 228க்கும் மேற்பட்ட விசைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 67,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் மூலம் பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருகிறார்கள். இந்த திட்டமானது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் துவங்கி டிசம்பர் மாதம் இறுதியில் முடிக்கப்பட்டு தைப்பொங்கல் அன்று பொதுமக்களுக்கு தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தினை வருகிற ஜூன் மாதத்தில் துவங்க வேண்டும் என்றும், உக்ரைன் போர், உலக பொருளாதார வீழ்ச்சி, ஏற்றுமதி ஆர்டரின்மை காரணங்களால் விசைத்தறிகளை தற்பொழுது இயக்க முடியாத சூழ்நிலையில் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் இருக்கும் இந்த சூழ்நிலையில் தமிழக அரசானது இந்த விலையில்லா வேட்டி சேலை திட்டத்தை வழக்கம் போல ஜூன் மாதம் முதல் வாரத்தில் துவங்கி பல லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வு காக்க வேண்டும் என்றும், வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ஈரோடு கைத்தறி துணிநூல் துறை இணை இயக்குநரிடம் ஈரோடு விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாகவும், சித்தோடு விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாகவும், லக்காவரம் விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாகவும், வீரபஞ்சத்திரம் விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. எவ்வளோ விசைத்தறிகள் இதனால் பயனடையும், எவ்வளோ விசைத்தறி தொழிலாளர்களுக்கு இதனால்? இதில் 67,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் பயனடைவதோடு ஒரு 2 to 3 லட்சம் விசைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு இது ஏதுவாக அமையும் என்பதால், இந்த வேலைகளுக்கும் அபாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், மார்க்கெட் ரகங்கள் இல்லாத சூழ்நிலையில் இந்த திட்டத்தினை தமிழக அரசு உடனடியாக துவக்குவதற்கான ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.